தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழ்ப்பலாலியில் வீதிக்கு வந்த பொதுமக்கள் சிங்களமயமாக்கும் தமிழர் நிலங்கள் ஸ்ரீதரன் எம்பி சீற்றம். கால்வாயில் விழுந்து 2 வயது குழந்தை மரணம். யாழில் புதைத்து வவுனியாவில் அடகு வைத்த கொள்ளை நகைகள் மீட்பு. மருத்துவமனையின் பொறியியலாளர் உயிரிழப்பு, இலங்கை பெண்ணின் வெளிநாட்டு கணவன் கைது. யாழில் இடம்பெற்ற விபத்தில் இளம் பொறியியலாளர் பலி, சம்பவத்தின் பின்னணி தகவல். ஆண்டுக்கு 3 இலவச கேஸ் சிலிண்டர்கள், தமிழக வெற்றிக் கழக அரசின் அறிவிப்பால் மகிழ்ச்சி. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசியா, ஆப்பிரிக்கா, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். ஈழத்தமிழர்களின் பூர்வீக நிலங்களை சிங்களமயமாக்கும் நடவடிக்கைகளில் ராணுவம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சாட்டினார். யாழ்ப்பலாலி பகுதியில் ராணுவத்தால் தொடர்ந்து கையகப்படுத்தப்பட்டு வரும் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை உடனடியாக விடுவிக்க கோரி இடம்பெறும் போராட்டத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா ராணுவம் தமிழ் மக்களின் காணிகளை தொடர்ந்து அபகரித்து வரும் நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்கள் மீண்டும் தமது சொந்த இடங்களில் குடியேறும் நோக்கில் அறவழி போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த போராட்டத்தில் ஈடுபடும் பொதுமக்கள் மீது புலனாய்வு துறையினரும் ராணுவத்தினரும் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களை விடுத்து வருவதுடன் அவர்களை காவல்துறை நிலையங்களுக்கு அழைத்து விசாரணை நடத்துவதோடு வழக்கு தொடரும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இது தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை பறித்து சிங்கள குடியேற்றங்களை உருவாக்கும் முழுமையான முயற்சியாகும். இலங்கை அரசும் ஜனாதிபதியும் காணிகளை விடுவிக்கப் போவதாக தெரிவித்தாலும் களத்தில் நிலைமை முற்றிலும் மாறாகவே உள்ளது. எனவே சர்வதேச சமூகமும் இந்தியா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளும் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை ராணுவத்தினரிடமிருந்து மீட்டுத் தருவதற்கு உடனடியாக தலையிட வேண்டும். தமிழ் மக்களின் காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படும் வரை பலாலி, வசாவளான் மற்றும் மயிலட்டி ஆகிய பகுதிகளில் மக்களின் இந்த நியாயமான போராட்டம் தொடரும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். வவுனியா தேக்கவத்தை பகுதியில் வீடொன்றுக்குள் நுழைந்து சுமார் 16,750 பவுன் தங்க நகைகளை கொள்ளையிட்ட குற்றச்சாட்டில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 20ஆம் தேதி தேக்கவத்தை பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்த கொள்ளையர்கள் வீட்டின் அலுமாரியில் வைக்கப்பட்டிருந்த தங்க நகைகளை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது சம்பவத்துடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து கொள்ளையிடப்பட்ட 14 பவுன் தங்க நகைகள் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் பிரதான சந்தேக நபர் கொள்ளையிடப்பட்ட வீட்டிற்கு அருகில் வசித்து வந்தவர் என போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கொள்ளையிடப்பட்ட நகைகளில் ஒரு பகுதியை யாழ்ப்பாணத்தில் உள்ள வீடொன்றின் பின்புறத்தில் புதைத்து வைத்திருந்ததாகவும் மேலும் ஒரு தொகுதி நகைகளை வவுனியா நகரில் உள்ள பிரபல அடகு நிலையத்தில் அடமானம் வைத்திருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். அவற்றை போலீசார் மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட தங்க நகைகளின் மொத்த பெறுமதி சுமார் 57,91,000 ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்கள் இன்று வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் கல்நீவ பகுதியில் கால்வாயில் விழுந்து 2 வயது ஆண் குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக கல்நீவ போலீசார் தெரிவித்தனர். நேற்று பிற்பகலில் வீட்டில் இருந்த குழந்தையை காணவில்லை என அக்குழந்தையின் தந்தை அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து கல்வீல வீதி
கலைவல போலீஸ் பிரிவில் அப்பகுதி மக்களும் கலைவல போலீசாரும் இணைந்து தேடுதலில் ஈடுபட்டனர். இதன்போது குழந்தையின் வீட்டிற்கு அருகிலுள்ள ஒரு கால்வாயின் பாலத்தில் குழந்தை சிக்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டதுடன் கல்நீவ வைத்தியசாலைக்கு அவசரமாக கொண்டு செல்லப்பட்ட பின்னர் அக்குழந்தை உயிரிழந்துள்ளமை தெரியவந்துள்ளது. குழந்தையின் சடலம் கல்நீவ வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்நீவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தலங்கம வெளிப்பாறு பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிவில் பொறியியலாளர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 60 வயதுடைய கொரிய நாட்டவர் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தலங்கம போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர் தலங்கம வெளிப்பாறு பகுதியைச் சேர்ந்த 58 வயது சிவில் பொறியியலாளர் ஆவார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான கொரிய நாட்டவர் இலங்கை பெண்ணொருவரை திருமணம் செய்து கொண்டு வெளிப்பாறு பகுதியில் உள்ள வீட்டில் வசித்து வருகிறார். தென்கொரியாவிற்கு செல்ல விரும்பும் இலங்கை இளைஞர்களுக்கு இவர் கொரிய மொழியை கற்பித்து வருகிறார். உயிரிழந்த பொறியியலாளரும் சந்தேக நபரான கொரிய நாட்டவரும் அண்டை வீட்டாளர்களாக இருந்ததாகவும் ஒரு சம்பவம் தொடர்பாக இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது கொரிய நாட்டவர் பொறியியலாளரை தாக்கியதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தாக்குதலில் பலத்த காயமடைந்த சிவில் பொறியியலாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கைது செய்யப்பட்ட கொரிய நாட்டவர் குறித்து தலங்கம போலீஸ் நிலையத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் சனிக்கிழமை நள்ளிரவில் இடம்பெற்ற பீதி விபத்தில் படுகாயமடைந்த இளம் பொறியியலாளர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த பொறியியலாளர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கரவட்டி கிழக்கை பூர்வீகமாகவும் வவுனிக்குளத்தை வதிவிடமாகவும் கொண்ட கந்தசாமி கோகுலதாஸ் என்ற 32 வயதான இளம் பொறியியலாளரே இந்த விபத்தில் உயிரிழந்தவர் ஆவார். இந்த விபத்து குறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு வேளையில் உயிரிழந்த பொறியியலாளர் தனது நண்பர் ஒருவருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது நல்லூர் பகுதியில் வைத்து எதிரே வந்த காருடன் எதிர்பாராத விதமாக மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் காரை செலுத்தி வந்தவரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த நிலையில் மூவரும் உடனடியாக மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். எனினும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பொறியியலாளரான கோகுலதாஸ் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்த நிலையில் ஏனைய இருவரும் தொடர்ந்து அவசர சிகிச்சை பிரிவில் தீவிர கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்த பொறியியலாளரின் மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி வின்சன் அஜுலா மேற்கொண்டுள்ளார். இதேவேளை கிளிநொச்சி பழைப்பகுதியில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை நிகழ்ந்த விபத்தில் 18 வயதான இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். குறித்த இளைஞரின் மோட்டார் சைக்கிளும் எதிரே வந்த இன்னொரு மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதிலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இந்த விபத்தில் பழையில் வசித்து வந்த வடமராட்சி வடக்கு அல்வாய் நக்கீரன் பகுதியைச் சேர்ந்த 18 வயதான பிரதீபன் சஹீன் என்ற இளைஞரே சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தவர் ஆவார். உயிரிழந்த இளைஞரின் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் இன்று சட்டமன்றத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவிகளாக உள்ள பெண்களுக்கு ஆண்டுதோறும் 3 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். இந்த திட்டம் 2027 வரும் ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள பொங்கல் பண்டிகையில் இருந்து செயல்படுத்தப்படும். ஆண்டுக்கு சுமார் 4000 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கீட்டை கொண்ட இந்த முக்கிய நலத்திட்டம் நேரடி பயன் பரிமாற்ற முறை மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள 1.30 கோடிக்கும் அதிகமான தகுதியுள்ள குடும்பங்களுக்கு பயணிக்க உள்ளது. இது தொடர்பில் தமிழக சட்டமன்றத்தில் இன்று உரையாற்றிய முதலமைச்சர் விஜய், ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கும் மிகாத குடும்பங்கள், பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினர், சிறு மற்றும் குறு விவசாயிகளின் குடும்பங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை கொண்ட குடும்பங்கள் ஆகியவற்றை இத்திட்டம் உள்ளடக்கும் என்று தெரிவித்தார். எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களின் அதிகாரப்பூர்வ ரசீதுகளின் அடிப்படையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டதும்
அதற்கான செலவுத் தொகை திரும்ப பெறப்பட்டு குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படும். இந்த நிவாரண நடவடிக்கைக்கு காரணமான பொருளாதார சவால்களை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் மோதல்களால் ஏற்பட்ட உலகளாவிய விநியோக தடைகள் மற்றும் விலை உயர்வு ஆகியவை கடந்த 4 மாதங்களாக குடும்பங்கள் மீது கடுமையான நிதிச் சுமையை சுமத்தியுள்ளதாகவும் இதனால் பல குடும்பங்கள் மாற்று எரிபொருட்களை நாடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இது தவிர சமூக பாதுகாப்பை பயண வசதியையும் மேலும் வலுப்படுத்தும் வகையில் மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கான இலவச பேருந்து பயண திட்டத்தின் வரம்பை கணிசமாக விரிவுபடுத்தும் வெற்றி பயணம் திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்தார். விரிவுபடுத்தப்பட்ட போக்குவரத்து திட்டத்தின் கீழ் பெருநகர மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ், லிமிடெட் ஸ்டாப் மற்றும் டியூலக்ஸ் வகையிலான அரசு பேருந்துகளில் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் கட்டணமில்லா பயணம் மேற்கொள்ளலாம். மாவட்டங்களுக்கு இடையிலான பயண வசதியை மேம்படுத்தும் வகையில் இவ்வசதி புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் இயக்கப்படும் சாதாரண கட்டண பேருந்துகளுக்கு விரிவுபடுத்தப்படும். வெற்றி பயணம் திட்டத்தை செயல்படுத்துவதால் மாநில அரசு ஆண்டுக்கு சுமார் 6000 கோடி ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. வருமான வரம்புகளோ அல்லது பயணங்களின் எண்ணிக்கையில் கட்டுப்பாடுகளோ இன்றி இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயரசு தெளிவுபடுத்தியுள்ளது.